பல நியூஸ் சேனல்லையும் காட்டல அப்படின்றதுக்காக காரைக்குடியில் நடந்தது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமா எடுத்துக்க முடியாது. ஏன்னா பல நியூஸ் சேனலும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பல நியூஸ் சேனல்களும் திமுகவின் கையில் தான் இருக்குது. அவங்களுக்கு அடிமையாக தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லா நியூஸ் சேனலும் இல்லை, மேக்சிமம் நியூஸ் சேனல்ஸ் வந்து திமுகவின் அடிமைகளாக தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நிறைய யூடியூப் சேனல்ஸ் வேறு. காரைக்குடியில் நியூஸ் 24 தமிழ் சேனலுடைய விவாத மேடை அங்கே நடந்துக்கிட்டு இருக்கும்போது, அந்த விவாதம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது அதிமுக சார்பில் பேசியாச்சு, அடுத்தது திமுக சார்பில் பேசியாச்சு, கடைசியாக என்டிகே நாம் தமிழர் கட்சி, இந்த 3 கட்சியும் தான் அந்த விவாதத்தில் கலந்துக்கிட்டு இருந்தாங்க. அதில் இடும்பாவனம் கார்த்தி பேசி முடித்ததுக்கப்புறம் திமுக அவங்க சாதாரணமாகவே எந்த இடத்துக்கு போகும்போதும் கொஞ்சம் ரவுடிங்களை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. ஏதாவது ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயமா போகும்போது அங்கே அவங்களுடைய அந்த ரவுடிங்க ரெடியாக இருப்பாங்க, அதோட தான் போவாங்க. காரைக்குடியில் இந்த விவாத மேடை நடக்கும் போதும் அங்கேயும் திமுகவுடைய ரவுடிங்க சேங்கை மாறனை பற்றி ஏதாவது பேசுனாங்கன்னா நம்ம வேலையை காட்ட ஆரம்பிப்போம் அப்படின்னு அங்கே திமுக ரவுடிங்க ரெடியாக இருந்திருக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரியே இடும்பாவனம் கார்த்தி வந்து சேங்கை மாறன் செய்கிற சில தில்லாலங்கடி வேலையெல்லாம் சொல்கிறார். அவர் வந்து இந்த கனிமை வளத்தை கொள்ளையடிக்கிறதும், அப்புறம் பார் வச்சிருக்கிறதும், அஜித்குமாருடைய கொலை வழக்கில் இவர் வந்து கட்ட பஞ்சாயத்து செஞ்சது, அதை பற்றியெல்லாம் இடும்பாவனம் கார்த்தி சொன்னதுமே ரெடியாக நின்றுக்கிட்டு இருந்த அந்த திமுகவின் ரவுடிகள் அவங்களுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ஒரு ரவுடி பையன் ஒரு மைக்கை தூக்கி நேராக கார்த்தி மேலே அடிக்கிறான். அது மிஸ் ஆகி அங்கே 24/7 தமிழ் சேனலுடைய நெறியாளர் மீது படுது. அவர் தலையில் ரத்தமாக கொட்டுது. அதுக்கப்புறம் ரத்த வெள்ளத்துடன் அவர் வந்து காரில் ஏறி கிளம்புறாரு, ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. இதுல நாம் தமிழர் கட்சியுடைய உறுப்பினர் இளங்கோ அப்படின்றவருக்கும் காயம் பெற்றிருக்கு. அவரும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்காரு. திமுகவை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களை பத்தி எவ்வளவு வேணா விமர்சனம் பண்ணுவாங்க, ஆனா அவங்கள பத்தி ஏதாவது விமர்சனம் வரும்போது அதை அவங்களால தாங்கிக்க முடியாது. அதை தாங்கிக்க முடியாது அப்படின்றதுனாலேயே அதை வந்து தடுக்கிறதுக்காக, அந்த விமர்சனங்களை தடுக்கிறதுக்காகவே சில ரவுடி பசங்களை கூட்டிட்டு வருவாங்க. அப்படி நடந்த சம்பவம் தான் காரைக்குடியில். காரைக்குடி மட்டும் கிடையாது, இதுக்கு இன்னொரு உதாரணம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். கரூர்ல என்ன நடந்தது, எப்போ முதல் செருப்பு விஜய் மீது வீசப்பட்டது, அதுக்கப்புறம் என்ன நடந்தது, இது எல்லாம் எல்லாருக்குமே தெரியும். விஜய் வந்து அந்த 10 ரூபாய் பாடலை வந்து பாட ஆரம்பித்த உடனே தான் செருப்பு வருது, லைட்டு அணையுது, தள்ளுமுள்ளு நடக்குது, அதுக்கப்புறம் ரெஸ்ட் என்ன நடந்தது அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். காரைக்குடியில் இருக்கிற சேங்கை மாறனுடைய சில தில்லாலங்கடி வேலையை சொல்லும் போதே அவங்களால தாங்க முடியல, இந்த ரவுடிங்களால் தாங்க முடியலன்னா செந்தில் பாலாஜி மாதிரி இருக்கிற அந்த அளவுக்கு பலம் படைத்த, அந்த அளவுக்கு பணபலம் படைத்த, கரூரையே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிற அவரை பற்றி பேசும்போது அங்கே இருக்கிற அந்த திமுக ரவுடிங்க சும்மா இருந்திருப்பாங்களா அப்படின்றத நீங்களே யோசிச்சுக்கோங்க. இதுதான் திமுக. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னா, இப்போ இருக்கிற அதிமுகவை நான் சொல்லலை, எம்ஜிஆருடைய அதிமுகலேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எம்ஜிஆருடைய ரசிகர்கள் பொதுவாகவே அவருடைய படம் பார்த்து அவருடைய அந்த மக்களை காப்பாற்றுறது, அந்த ரக்ஷகன் வேலையை செய்வார் பாருங்க, அதில் இம்ப்ரெஸ் ஆகி அதில் தான் வந்து எம்ஜிஆருக்கு ரசிகர்களாக மாறி, அதுக்கப்புறம் தீவிர ரசிகர்களாக மாறி எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டு அவரை ஜெயிக்க வச்சாங்க. அவங்க வந்து ரொம்ப இலகிய மனம் கொண்டவர்களாக இருப்பாங்க. இந்த ரசிகர்கள் பொதுவாகவே என்ன சினிமாவில் பார்க்குறதெல்லாம் நம்பி அந்த மாதிரி நமக்கும் இவங்கெல்லாம் செய்வாங்க அப்படின்ற ஒரு சாதாரண இலகிய மனம் கொண்ட மனிதர்கள் தான் இந்த சினிமா ரசிகர்கள். பொதுவாகவே இந்த பெரிய ஹீரோஸுடைய ரசிகர்கள் இருப்பாங்க. அதில் ஒரு 1000ல் ஒருத்தன் தான் சில ரவுடி பசங்க இருப்பாங்க. மற்றபடி எல்லாருமே வந்து அந்த சினிமா நடிகனை ஆராதிக்கிறது, அவன் செய்கிறதெல்லாம் உண்மை அப்படின்னு நம்புறது, அதிகமான புரிதல் இல்லாதவங்களாம் இருப்பாங்களே தவிர அவங்கெல்லாம் ரவுடியாக இருக்க மாட்டாங்க. ஆனால் திமுகவில் இருக்கிறவங்க எப்படின்னா, அவங்க எம்ஜிஆர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு 15 வருஷமாக திமுக அப்படின்ற அந்த கட்சி பலம் வாய்ந்த கட்சியாக இருந்தது. அதில் நிறைய பேர் வந்து இந்த அரசியல் மூலமாகவே சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு பிரச்சனை தான் வந்து எம்ஜிஆர் அந்த திமுகவிலிருந்து பிரியறதுக்கே காரணமாக இருந்தது. அப்போது ஏற்கனவே திமுக அப்படின்ற அந்த கட்சி சில ஊழல்லாம் செஞ்ச ஒரு கட்சியாக இருந்தது. அது ஊழல் செய்கிறதுக்கு சில சப்போர்ட்டுகள் தேவைப்படும். அதனால் நிறைய ரவுடி பசங்க அப்போவே சேர்ந்து இருந்தாங்க. அந்த ரவுடிசம் அப்படியே தொடர்ந்து வந்துக்கிட்டு இருந்தது. அது இப்போ வரைக்கும் திமுகவில் அந்த ரவுடிசம் இருக்குது. இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு தலைவருக்கு கட்டுப்பட்டு தான் அந்த கட்சி மொத்தமாகவே இருக்கும். அது எம்ஜிஆராக இருந்தாலும் சரி, ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி, இபிஎஸ்ஸை விட்டுருங்க. ஆனால் திமுக அப்படின்றது வந்து ஒரு தலைவருக்கு கட்டுப்பட்டுலாம் கிடையாது, அந்த குடும்பத்துக்கு மொத்தமாக கட்டுப்பட்டு இருக்கும். குடும்பத்திலேயே நிறைய தலைவர்கள் இருப்பாங்க, நிறைய கிளைகள் இருக்கும். அதில் ஒரு கிளையும் ஒரு இடத்துல ரவுடிசம் பண்ணிட்டு இருக்கும். அதனால தான் திமுக அப்படின்றது வந்து ஒரு ரவுடி கட்சி அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருந்த ரவுடிகளை விட, இல்லை அவங்களுடைய அட்டூழியத்தை விட இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றது நமக்கே தெரியும். இன்னும் ஒரு 5 வருஷம்
திமுகவுக்கே கிடைக்கும் பட்சத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த ரவுடி ராஜ்யம் இருக்குது பாருங்கள், அது பெரிய அளவில் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு மாறிடும். ஸோ அதெல்லாம் இப்போது கரெக்டாக எலெக்ஷன் வருது, என்ன பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக செஞ்சுருங்க. விஜயோடைய 5 லட்சம் பேருக்கு மேலே கலந்துக்கிட்ட ஒரு மாநாட்டில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 50-60 சேர் உடஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் நடந்த இந்த ஒரு விவாத நிகழ்ச்சியில் நியூஸ் 24 தமிழ் சேனல் நடத்திய அந்த விவாத நிகழ்ச்சியில் மிஞ்சி போனால் திமுக காரங்க எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? ஒரு 500 பேர் இருந்திருப்பாங்களா? அதில் எத்தனை ரவுடி பசங்க பாருங்கள், அதில் எவ்வளவு சேரை போட்டு உடைக்கிறாங்க பாருங்கள். ஒரு 500 பேர் இருக்கிற இடத்துலையே திமுகவுடைய இத்தனை ரவுடி பசங்க இருக்காங்க அப்படின்னா அந்த கட்சி முழுவதும் எவ்வளவு ரவுடிகள் இருப்பாங்க, எவ்வளோ ரவுடி பசங்க இருப்பாங்க அப்படின்றத யோசிச்சு பாருங்க. இந்த காரைக்குடியில் நடந்த இந்த சம்பவம்லாம் அதிகமாக வெளியில் வராது, தேடி தேடி போய் பாருங்கள். திமுக என்னென்ன பண்ணியிருக்கு, அந்த இடத்துல நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க சாலை மறியல்லாம் பண்ணி போலீஸ்லாம் அவங்கக்கிட்ட பேசி தான் இந்த ஒரு பிரச்சனையை ஓரளவுக்கு சால்வ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இருந்தாலும் திமுகவுடைய அந்த அராஜகம் அப்படின்றதை கண்டிப்பாக மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு இருக்குது. அவங்களுடைய அந்த ரவுடிசம் அப்படின்றது கட்டுக்கடங்காமல் போய்கிட்டு இருக்கு. அதிலிருந்தெல்லாம் நம்ம தமிழ்நாட்டை காப்பாற்றணும் அப்படின்னா வர்ற எலெக்ஷனில் நீங்கள் தான் தீர்மானம் பண்ணி யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்றத முடிவு பண்ணி பண்ணுங்கள். அதிமுக அப்படின்ற கட்சி இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா, எந்த கூட்டணியில் இருக்குது அப்படின்னு தெரியும். அதிமுக மட்டும் வந்ததுன்னா பிரச்சனை கிடையாது, அது பிஜேபியுடன் சேர்ந்து வரும்போது சிறுபான்மையர்களுக்கு பெரிய ஒரு பாதிப்பாக இருக்கும் தமிழ்நாட்டில். அதுக்கப்புறம் தமிழ்நாடு நாம் இது வரைக்கும் பார்த்த தமிழ்நாடாக இருக்காது. அதிமுக அப்படின்ற ஒரு கட்சியுடைய கண்ட்ரோல் இப்போ அவங்க கையில் கிடையாது, அது மொத்தமாக பிஜேபி கையில் போயிடுச்சு. ஸோ அந்த கட்சி தமிழ்நாட்டுக்குள்ளே ஜெயிச்சு வந்தது அப்படின்னா, அந்த என்டிஏ கூட்டணி வந்ததுன்னா என்ன நடக்கும் அப்படின்றது நமக்கெல்லாம் தெரியும். நார்த்தெல்லாம் எப்படி இருக்குது, பிஜேபி ஆட்சி செய்யும் ஸ்டேட்லாம் எப்படி அப்படின்னு நம்ம நார்த் இந்தியாவுக்குலாம் போக வேண்டிய அவசியமே கிடையாது. சும்மா ட்ரெயினில் ஏறி உக்காந்தாலே தெரிஞ்சிடும் இல்லையா. நம்ம சென்னையிலிருந்து கோயம்புத்தூருக்கோ இல்லைன்னா பெங்களூருக்கோ போகும்போதே நமக்கு தெரிஞ்சிடும் பிஜேபி ஆட்சி செய்யும் ஸ்டேட்லாம் எப்படி இருக்குது அப்படின்றது நமக்கு அதிலேயே கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி ஒரு ஆட்சி நம்ம தமிழ்நாட்டுக்கு வேணுமா அப்படின்றத முடிவு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த ரவுடி ராஜ்யம் சாதாரண ஒரு விவாத மேடையில் கூட அவங்களால சகிச்சுக்க முடியல. அங்கேருந்து ஒரு மிஞ்சி போனால் அங்கே திமுக காரங்க ஒரு 200 பேர் வந்திருப்பாங்களா, அதில் எவ்வளவு பேர் ரவுடிங்களாக இருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு கட்சி நமக்கு தேவையா அப்படின்றத யோசிங்க. ஸோ இதெல்லாம் யோசித்து ஒரு சரியான முடிவை இந்த 2026 எலெக்ஷனில் எடுங்க. அந்த தேர்தலை தமிழ்நாட்டுடைய நன்மைக்காக இருக்கட்டும், மற்றதெல்லாம் உங்கள் கையில் தான். நிறைய நியூஸை தேடி தேடி படிங்க, தமிழ்நாட்டில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றதையெல்லாம் இப்போ இந்த ஒரு மாதமாவது கொஞ்சம் படித்து தெரிஞ்சுக்கங்க. அப்போ தான் உங்களுக்கு சரியான முடிவை எடுக்க முடியும். அனசுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் ஷேர்லாம் கூட பண்ணுங்கள். இந்த செய்தியை பற்றி உங்களுடைய கருத்தையும் கமெண்டில் சொல்லுங்கள்.